நீங்கள் பழனியில் பண்ணீங்கல்ல அந்த முருகன் மாநாட்டுக்கு யாரை கொண்டு வந்து உட்கார வச்சிங்க? சனாதனத்தை ஒழிச்சே தீருவேன் அப்படின்னு சொன்ன பிள்ளையார ஃபோட்டோ போட்டு இது வெறும் கல் அப்படின்னு ஒரு ஃபோட்டோ போட்ட உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கொண்டாந்து நீங்கள் உட்கார வச்சிங்க. எனக்கு கடல் மேலே நம்பிக்கை கிடையாதுங்க அப்படின்னு சொல்கிற ஒருத்தரை கொண்டாந்து நீங்கள் வந்து அந்த மாநாட்டில் உட்கார வைக்கிறீங்க. இங்கே முருக பக்த மாணவர்களுக்கு யார் வரப்போகிறாங்க அப்படின்னா முழுக்க முழுக்க முருகனை வந்து தான் வீட்டில் ஒருத்தராக தன்னோட உயிராக நினச்சி வழிபடுற பக்தர்கள், முழுக்க முழுக்க முருக பக்தர்கள் அங்கே வரப்போகிறது. என்ன பண்ண போகிறாங்க? நீங்கள் தவ்ஹீத் ஜமாத்தில் வந்து ஷிர்க் ஒழிப்பு மாநாடுன்னு ஒன்று நடந்ததில்ல. ஷிர்க்குனா என்ன அர்த்தம்? ஏக இறைவன் அல்லாவை தவிர வேற யாரை வழிபடுறவங்கலாம் ஷிர்க்கு. ஷிர்க்கு ஒழிப்புனா என்ன? அல்லாவை கும்பிட்றவனை தவிர மித்தவனெல்லாம் ஒழிச்சிடணுங்கிறது. பேரே அப்படி வச்சாங்க. அவங்களுக்கு நீங்கள் அனுமதி கொடுத்து நடக்க வச்சிங்கல்ல. சனாதனத்தை வேற இருப்போம்னு ஒருத்தவங்க நடத்தினார்ல விசிகால திருமாவளவன் அவர்கள். அப்போ அதுக்கு நீங்கள் எப்படி கொடுப்பீங்க? சனாதனிகளாம் யார்? இந்துக்கள் தானே. அப்போ யாரை வேற இருப்பேங்கிறீங்க? சனாதன ஒழிப்பு மாநாடு நடத்துச்சுல, அதுக்கு எப்படி நீங்கள் பெர்மிஷன் கொடுத்தீங்க? எத்தனை தீக்கால வந்து நாத்திக மாநாடுன்னு சொல்லிட்டு நீங்கள் போட்டீங்க. இதெல்லாம் கடவுள் மறுப்பு மாநாடு நடந்திருக்கு. எத்தனை மேடைகள் போட்டு நீங்கள் மாநாடு நடத்தி வந்து ராமாயணத்தையும் மகாபாரத்தையும் இந்து கடவுள்களையும் இழிவுபடுத்தி அசிங்கப்படுத்தி பேசியிருக்கீங்க. அப்போ இதுக்கெல்லாம் உங்களுக்கு பர்மிஷன் கிடைக்கும். இதுக்கெல்லாம் இங்கே வந்து மத பிரச்சனை வராது, மதவாதம் வந்துடாது. இந்துக்கள் ஒன்று கூடி ஒரு இடத்துல வந்து நாங்கள் வந்து கந்தசஷ்டி கவசம் பாடுவோம் அப்படின்னா அதனால உங்களுக்கு மத பிரச்சனை வந்துடும் அப்படின்னா அப்போ உங்களோட மூளை எந்த அளவுக்கு இருக்குது, எந்த அளவுக்கு இந்து வெறுப்பு உங்கள் மனசில் இருக்குது, எந்த அளவுக்கு இந்து மக்களை நீங்கள் கேவலமாக நினைக்கிறீங்க. இது ஒரு வெறும் மத அரசியல் தான். சங்கிகள் மத அரசியல் கிடையவே கிடையாது. இந்துக்களை விழிப்படைய செய்கிற நிகழ்வு. இப்போ இந்துக்கள் கேள்வி கேட்கறாங்கல்ல, ஏன்னா நாங்கள் போய் 5 லட்சம் பேர் ஒரு இடத்துல கூடி சாமி கும்பிட்டா உங்களுக்கு என்ன வந்துச்சு? நீ ஏன் இந்த வந்து தடை பண்ற? நீ ஏன் இந்த கேள்வி கேட்கறான்னு இந்துக்கள் இந்த கேள்வி கேட்கறாங்கல்ல. இது வரைக்கும் இப்படி ஒரு விஷயமே நடக்காதனால தானே அவங்க எல்லாம் என்னமோ நடத்திட்டு போறாங்க அப்படின்னு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு நாங்க என்ன சொல்றோம்? நாங்க எல்லாரும் பக்தர்களா அங்க போறோம், பக்தர்களா அங்க போய் உட்கார போறோம். அந்த 5 லட்சம் பேர் இருக்க கூட்டத்துல நாங்க யார் எங்க இருக்க போறோம் எதுவும் தெரியாது. எல்லாரும் பக்தர்களோட பக்தர்களா அங்க போய் நின்று கந்தசஷ்டி கவசம் பாடிட்டு இறைவனை நினைச்சு தியானிச்சுட்டு நாங்க திரும்பி வர போறோம். அப்போ இதுல என்ன பிரச்சனை வந்துச்சு உங்களுக்கு? ஏன் நீங்க இப்படி வாயிலை வயிற்றுல அடிச்சுட்டு கதறீங்க? இப்ப என்னன்னா இந்த தமிழக வரலாற்றுல நீங்க 60 ஆண்டு காலம் நீங்க வந்து கடவுளை இழுச்சும் பழிச்சு பேசிக்கிட்டு கோவில் வாசல்லே கடவுளை கும்பிட்றவன் முட்டாளு, கடவுளை கும்பிட்றவன் காட்டு மிராண்டி அப்படின்னு சொன்னவரோட சிலையை எழுதின வாசகத்தோட வச்சிருக்கீங்க. இந்த அநியாயம் வேற எங்கேயாவது நடக்குமா? கோவிலுக்குள்ள நாங்க போறோம், அங்க எங்க சாமி இருக்குன்னு நம்பி நாங்க போறோம். நீ அங்க என்ன வாசல்லே சிலை வச்சிருக்க? இந்த கோயிலுக்குள்ள போறவங்களாம் முட்டா பையன் நீங்க வாசல்ல சிலை வச்சிருக்கீங்க. இது தமிழ்நாடு தவிர வேற எங்கெங்க நடக்கும்? நீங்க அப்போ நீங்கள் இதெல்லாம் வந்து மதவாதம் இல்லையா? அப்போ நீங்கள் இந்த இந்துக்களை வந்து தொடர்ந்து நீங்கள் நசுக்கிட்டு இருப்பீங்க. திமுகவோட அஜெண்டா படுங்க 2 தான். ஈவேரா என்ன பண்ணாரு? கடவுள் இல்லைன்னாரு. இன்னொரு பக்கம் தமிழை காட்டு மிராண்டி மொழினாரு. நீங்கள் எங்கள் தமிழுக்கும் ஆக மாட்டீங்க, எங்கள் கடவுளுக்கும் ஆக மாட்டீங்க. ஆனால் நீங்கள் வந்து எங்களை ஆட்சி பண்ணுவீங்க, மக்களை ஏமாற்றி திசை திருப்பி ஓட்டு வாங்கி ஜெயிச்சிட்டு இருப்பீங்க.